வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஞான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இருக்குதையா, ஞான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடமெல்லாம் விலகுமையா, சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடமெல்லாம் விலகுமையா. முன்னாள் நோக்கம் இருந்தா உடலில் நல்லது நடந்தது மையா, முன்னாள் நோக்கம் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கண்ணி ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கண்ணி ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கண்ணி ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கண்ணி ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா.
செலிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த கமான் பாய்ஸ் பேரு கட்டு போனாதுன்னா எங்க உழப்பு என்ன விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலைய நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி போதும் போதும். ஹலோ என்னடா மைச்சட்டு ஒரு மாதிரியா கேட்குது என்னாச்சு ஏய் வெதரில் எறும்பு அடிச்சுச்சா வா 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 வாடா தம்பி தம்பி அப்போ அப்போ ஐயா சுருட்டுது பிதி கிராமத்து சார்பாக ஹலோ ஹலோ நமது எம்கேஆர் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. சரி ஓகே ஓகே. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். போன வருஷம் பேஞ்ச மழை இந்த வருஷம் பேஞ்சிருந்தா காலத்தில் காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். மாடு புடி மாடு வணக்கண்டா புள்ள கொடூரமா எம்கேஆர் பாயலுக அள்ளிட்டானா மடுவும் கிடுமா வேறா எந்த தண்டியா எப்படி மணிகண்டனுக்கே டப்பு கொடுக்குறான் இந்த நீர் தவளை. உன்னாடே போத்து வணக்கண்டா புள்ள சட்டி ஓடாம பாயலுக பொன்னாடி போத்தி எங்களை தம்பி மைசெட்டு உன் காலில் விழுந்து அன்னை கும்பிட்றேன். போன வருஷம் இந்த பிரச்சனையில் தான் டென்ஷன் ஆகி போயிட்டேன். அப்போ கொஞ்சம் ஷார்ப்பு சரி பண்ணுங்க சாமி ஐயா சரி பண்ணுறா உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி விடுறேன். எங்களை முள்ள வட்டி ஆடுற வேடா போயிட்டு போயிட்டு வரையாமே. ஓ எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் தான். அப்புறம் என் பேர் என்ன மாடசாமியா? ஐயா ஐயாவோட தீவிர பக்தே நான். வெரி குட் ஒரு 500 விடுங்க. பாட்டு பாடுவோம். அப்போ தானே வெளியே வந்திருக்கேன். மாடை அவுத்து விடாம டாட்டாஜிலே நின்றுக்கிட்டு இருந்தா மாடு விளையாடுமா? ஒரு பாட்டு பாடுவோம். இந்த கண்ணாடி வெதரில் மாட்டு எக்கோ வைப்பா. எக்கோ இருக்கா? எக்கோ இருக்கா? மனமுள்ள சாமி எங்குதையா கல்லர்களின் பூமி நல்ல வழிதா சொல்லி என்னலாவோ இங்கே உள்ள உள்ளவர்களை சூழ்ந்த பாவோ கலங்காலே களவரட்ட நள்ளிரவு வந்த விண்ணை தேவரன் வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி 18 ஒரு சுத்தார் தேவர் காலடி மணி தெற்கு திசையாண்ட மன்னரின் உசிலம்பட்டிய சேர்ந்த
எங்கையா போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி தென்னாட்டு மரத்து தெரியுமா அத தினமணி தினமணிவுகளும் விலகுமா தேவ நாட்டு மரத்து தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா இது நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து ஏடு கண்ட பசுமணிலே படரும் மறந்து எங்க உஜலம் பட்டி பகுதியில வணக்கம் நமக்கு நாட்டு மறந்து தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ நாட்டு மறந்து தெரியுமா மறந்து வாசையற்றவாடு பிரம்மச்சாரி மருந்து எக்குளமும் கல்லர் மறந்து எங்க பாரவட்டி வணங்குகின்ற நமக்கு நாட்டு மறந்து தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகள் விலகுமா தேவ நாட்டு மறந்து தெரியுமா தென்னாட்டு எழுதி வைத்த ஞான மருந்து எடு கண்ட பசும்பனிலே படரும் மறந்து எங்க ஆப்பனாடு வணங்குகின்ற நமக்கு நாட்டு மறந்து தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ நாட்டு மறந்து தெரியுமா எக்கோ வச்சு சார் தம்பிக்கு வைங்க தம்பிக்கு குடல் கூட்டு வைங்க கொஞ்சம் ரத்த பொரியல் வைங்க அவனுக்கு ரத்த பொரியல் வைங்க இவனுக்கு செவரு ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஏலே மிருதங்காரே இப்படி முடிச்சா விளக்குமாடா இந்த கம்மாய்க்குள்ள தெரியும் பாரு முக்குளிப்பேன் காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கல்லனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு கல்லனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு முக்கியத்தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு முக்கியத்தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு
புள்ளி போல உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத கல்லண்டா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அப்ப நாடு மரவனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்கியத்தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு பிரமங்க வேலு நாச்சியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ரெண்டு வாட்டு பாடி வடைக்கு கூட காசு வரலையாடா விதி விதி வணக்கண்டா புள்ள பாண்டா குட்டூரம் பிள்ளைகளுக்கு எல்லாம் இட்லியை கொடுங்க உளுந்த வடையோட சொனையா தாய்மாரெல்லாம் இருக்கீங்களா எத்தனை உங்களை சிலிண்டர் ஆஃப் பண்ணாம வந்தியோ ஏன்னா பூரா வீட்டில் தானே இருக்கேன் பூனை என்ன சோதனை தின்றுமா பிரிச்சில் எது வச்சிருந்தோ நம்மால் தானா பேரன்பு கொண்டு என் உயிர் மேல இந்த உசிலம்பட்டி பகுதியிலே வாழக்கூடிய என் அன்பு ஆண் சிங்கங்களே ஆண்களை போராலே நாராமே நான் அன்னதானம் தர்ம பிரவாக கர்ணனாக ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் ஆண்களை பூரா பெண்களை பூரா புருஷங்களை தூக்கி போட்டு மிதிக்கும் டபிள்யூ ராக்காக நினைக்கிறேன் இதுல ஊரா பொம்பளை அடி வாங்கினாலும் நீ அண்ணன் தம்பி எல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்கு ஏத்தாய் நீங்க எல்லாம் போய் பேட்டை போட்டுட்டு கராத்த கத்துக்கங்க இல்லைன்னா எங்க மத்தியில நீங்க வாழ முடியாது ஆனால் நான் ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் ஆம்பளை 1008 தவறு பண்ணி 60 நாளைக்கு வெளியூர்ல போய் நீ படுத்து தூங்கினாலும் வீட்டுல உள்ள பிள்ளை ஊட்டிகளை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கடைசி வரை தொய்வில்லாமல் நடத்தக்கூடிய ஒரே ஜீவன் என்றால் பெண்களே இதுல ஜல ஒம்பல கை தட்டல காரணம் புருஷனுக்கு பயந்துக்கிட்டு ஏத்தா நீ என்ன அடிச்சாலும் நாங்க சொல்ல போறோமா கிடையாது அடிக்கிற வீட்டை பூட்டிக்கிட்டு கட்டில் கீழே ஓட்டாடி அதுக்கு தானே சில நேரம் தண்ணியை போட்டு புலக்காடி வாங்குறேன் வந்துருச்சு எங்க அண்ணே வந்துருச்சு என் தங்கா வைரண்ணே வந்தாத்தே நல்லா இருக்கு எங்க ஊரை மதிச்சு வந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்க ஊர் சார்பிலும் என் சார்பிலும் பொன்னாடை அணிவிக்கிறோம். அடுத்ததாக உத்தப்பனைக்கர் காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு இந்த திருவிழாவை நல்லபடியாக பாதுகாப்பு வழங்கி இந்த வரைக்கும் அமைதியாக நடத்தி கொடுத்த சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. தேவரே 2 துண்டு ஆகணிலாக்கு இந்த இடத்துல டிஎஸ்பி தாசில்தார் வந்தா என்ன பண்ணுவேன் பொன்னாட பயலுக என்னை மதிக்கவே இல்லை எங்க ஐயா உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை இதுல கைதட்டாத வண்டிக்கு அவதாரம் கட்டினாலு வண்டிகளுக்கான அத்தனையும் சரியாக வைத்துக் கொண்டால் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் என் சிங்கம் வந்துட்டேன் முத 500 ரூபா கொடுத்து துவக்கி வச்சிருக்கேன் ராசிய பார்த்து உத்தம நாய்க்கனூர் வைஷ்ணவி சூப்பர் ஸ்டோர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501 கீழே வச்சிருக்கேன் அண்ணே வெடி எம்கேஆர் பயலுகடா எங்க அண்ணே 500 ரூபா கொடுத்துட்டு ஜிங்க அசால்ட்டா போகுது சில பேர் 10 ரூபா கொடுத்துட்டு 19 பேர்த்த எழுதி வச்சிருக்கேன்
நன்றி நன்றி நன்றி. குடிச்சுட்டு வைக்கவா அவயாரா தம்பி மடுவு மடுவு விடியறதுக்குள்ள பாரவட்டி டீ செலவு மட்டும் 22,000 வரணும்டா. டீய மோந்துது கோமியத்தை கூட புடிச்சிட்டு இந்த வாரிகை மண்டையும் எது எப்படி இருந்தாலும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் அத்தனை பேருமே ஒன்னு சொல்ல விட மாட்டேவா. ஓ அவர் ஓனர் நீ லேப்பரா அடுத்த வருஷம் உனக்கு ஓனர் ஆகக்கூடிய திரும்ப ஒரு தகடு ஒண்ணு வச்சு விடுறேன் போ. இப்ப தாண்டா ஓனருக்கு வேறுக்குமே ஓனர் மட்டுமே கடைசி வரைக்கும் ஓனரா இருக்கு நினைக்கிறவன் முட்டா. உழைக்கக்கூடிய வர்க்கங்களும் நமக்காக பாடுபடக்கூடிய வர்க்கங்களும் ஓனராக்கி காண்பிப்பதுதான் உண்மையான தமிழ். வைஷ்ணவி சூப்பர் ஸ்டோர் ஊழியர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அழைத்து வந்த அட்டை எங்கன்னு எடுத்த அட்டை கொட்ட மாறு ஏப்பா நீங்க என்ன பிக்னிக் வந்த மாதிரி டீ சாப்பிடுறீங்க? நான் தன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளி முனியன் அருள் பெற்று எம்கேஆரின் பணிவான இரவணம் கொடூரமா சட்டி ஓடலாவே சூப்பர் மாடு சூப்பரா என்னடா அல்லது உண்மையிலேயே வஞ்சதம் இல்லாத என் தம்பி அடே அப்பு தங்கப்பாண்டி போடா தங்கப்பாண்டி பயலுகடா ஏலே மெதுவா வாடா படிக்கிறேன் அண்ணே படிக்கிறேன்டா கே பாரப்பட்டி ஸ்ரீ வனதேவி அம்மன் கோவில் காலை சார்பாக மாடு பேர் செவலை தம்பி தங்கப்பாண்டி யார் எழுதுனா போறையா விளக்க மாட்ட அடிக்கவா மாட்டுக்கு மாறு போட்டிருக்கேன் நல்ல வேலை மட்டுன்னு இங்க வாரு பொய் சொல்ல மாட்டேங்க போய் பெப்பிக்கால வச்சு மடுவை ஓட்டுறா குதிக்குதுடா. ஏய் வாடா ஒண்ணு காசை கொடுல நாங்க போங்கடா ராவணே ஈச்சரா ராவணே ஏச்சியார் பயலுகத்தால பல்ல வளர்க்கறா கொலைய கொண்டுட்டாடா வெட்டி காசை கொடுங்கடா பல்லு நல்லா தாண்டா இருக்கு வாடா பெட்ரோல் போட காசு வேணுமா அது வேற என்ன ஏச்சிஆர் பயலுகடா கொடூரமா ஓகே காசை கொடுங்கடா நேதாஜி நகர் இவங்கிட்ட 200 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளவு அவசாரி பொழப்பா இருக்கு போங்கடா ஊரா என் தம்பிய ஊரா அப்படி இருக்காங்களே உத்தப்ப நாயக்கனூர் கே சோதிமணி ஸ்ரீ காமாட்சியம்மன் டிராவல்ஸ் குரு சந்திரன் அவரோட சார்பாக எனக்கு 501 அன்பாளையத்துக்காக நன்றி. நம்முடைய கல்லூரி கிராமத்தின் சார்பாக மகேந்திரன் வந்து 1000 யார் கொடுத்தா கல்லூத்துக்குடைய கிராமத்தில் காக்கராமா அல்லூத்து கிராமம் முத்தப்பனைகளூர் கூட்டுறவு சொசைட்டி செயலாளர் அவர்கள் எஸ் மகேந்திரன் அவர்கள் அம்மனுக்காக 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். இங்க வா அண்ணன் நீ மூத்தாள் தானே அவர் 1000 ரூபாய் கொடுக்காரு நீ 200 ரூபாய் கொடு கருப்பேன் காப்பாத்தி தானே நல்லா இருக்க அவங்க நாடகம் சொல்றாங்க கழுத்துக்கு வர சொல்றாங்க உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி 7 ஊருக்கு நீங்க நாடகம் போடுறேன் இந்த கிராமத்துக்கு தமிழ்நாடு வனத்துறை சார்பாக
இருப்பா மைக்கு பேசினா தாண்டா வனத்துறையா இபி அதிகாரியா அவர் எந்த போச்சு மக்கள் இருப்பாரா சரி சரி ஆமா லைட்டு கொடுத்தா கரண்ட் புல்லு கட்டும் போது மட்டும் உதையுத ஆமாப்பா ஆப்பா ஆமா ஆமா எப்ப இப்ப ஆபீஸ் அடைச்சிருப்பாங்க காலையில தான் திறப்பாங்க மின்வாரிய மின்வாரியத்திலிருந்து வந்திருக்கின்ற உறவுகளே மேடைக்கு வாங்க இல்லைன்னா எங்க அப்பு போக மாட்டார் இருப்பா இருப்பா சிங்க வந்துருச்சு என்னமா யாரு கோச்சுக்கிறாங்கப்பா வனத்துறை சார்பாக இன்னையில இருந்து நீதான் வனத்துறை அதிகாரி போய் முயக்குட்டியை போய் முடி வருஷம் எல்லாருக்கும் பொத்தணும் இன்னும் யாருக்கும் பொத்தணும் எங்க அண்ணன் மூத்தவர் பேசு கொப்பளவெட்டி முளத்தாறு வயரா ராதாகிருஷ்ணன் அரக்கரசு பார்க்க 500 நண்பர்கள் இருக்கிறேன் ரொம்ப வேணாம் நாடகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு நாடகத்தை ஆரம்பிங்க இது நாடகம் தானே அது கிராமத்துல நீங்க சொல்லணும் ஆமா ஆமா போனேன் மருதமணி பயலு ஒரு பாட்டு பாடிக்குவான் பாண்டா பயலுகடா என்னடா அதாவது பரவாயில்ல ஆனா ஒரு நாளைக்கு உன்னை கிளப்பி விட்டுறாங்களாப்பா வணக்கம்டா பிள்ளைன்ட்டாங்க இப்போ உன்னை கிளப்பிட்டாங்க இடியாப்பம் அந்த இடியப்பம் கடைசி வரைக்கும் அவன் வித்தானா வீட்டுக்கு கொண்டு போனானா நீ தானப்பா பாட்டை படிக்க சொன்ன இப்ப நீயே நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்ற நிகழ்ச்சிதேன் அப்புறம் என்ன இது விட்டுப்படமா ஓ நீங்களாம் இது வந்து ஆளாளுக்கு பேசிக்கிருந்தீங்கன்னா இந்த நாடகம் முடியன்னா 65 நாள் ஆகும் அமைதி என் உறவுகளே அமைதி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பான் கணேஜ் போல இல்லாத ஆளு உள்ளவா கணேஜ் போல வாங்கிக்க பூலிப்பு வாங்கிக்க கட்டிங் வாங்கிக்க கப்ளிங் இல்லைனாலும் கப்ளிங் நம்ம பக்கம் வந்தா நீங்க எப்படி ரசிக்கிறீங்களோ அதே கொளத்துப்பட்டி சிங்கம் ரேடியோஸ் இயக்குனர் சரவணன் சார்பாக 201 நன்றி சிங்கம் போங்க சிங்கம் பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகத்தானையா பசும்பொட்டிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா இதை கேட்டனச்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பனிலே தங்க பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி செம்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி தென்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராஜா தென்பாண்டி சீம தேசத்துக்கு ராசா செந்தில் வடிவேல உன் சிறதில் ரோசா பசும்பனிலே தங்க பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை பந்தம் ஒன்று சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறை வாழே நெஞ்ச
அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகத்தானையா. இதை கேட்டரச்சு அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம், அது பால் கொடுக்கும். ஒரு பட்ட மரம் தேவரைய பேர சொன்னா அது பால் கொடுக்கும். ஒரு பட்ட மரம் தேவரைய பேர சொன்னா அது பால் கொடுக்கும். என்ன சொல்ற? என்ன கேட்கலையா? கேட்கலையா? அவுட்ரு கேட்கலையா? கேட்கலையா? சவுண்டு வைக்கிறவனே என்னைய சொல்ற. நான் மைச்சட்டுக்காரன் கிடையாது, நான் மைதா மாவு ஊசினேன். ஐயா 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 எடப்பு பேரு வாக்கடாட்டக்கரைப்பு கொஞ்சம் வாலி வைங்கப்போ. சைடில் லவ் பண்றியான் போல என் தம்பி. உன் பேர் என்னப்பா? பேர் என்ன சாமி? அங்கிட்டு கேட்கலையா தம்பி? போன வருஷம் இதே சித்திரவதை பட்டுதான் போனோம். அதானே அது என்னன்னே தெரியல. கே பாரபட்டிக்கு எல்லாம் அமையுது. அன்புக்கு பஞ்சம் இல்ல, சோத்துக்கு பஞ்சம் இல்ல. இந்த இட அமைப்பு அப்படி இருக்கு. வானே ஓ ஓ ஐயன் கோயில் பட்டி பெரிய கருப்பன் பூங்கொடி விக்னேஷ் பிரியா விக்ரம் சார்பாக 1001. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. நான் கள்ளப்பரப்புன்னு நினைச்சிட்டேன், சுத்தி கொண்டு வந்த அது என் சிங்க. அப்ப 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 இப்ப 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 கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். அப்ப அப்ப மூச்செல்லாம் இழுத்து உடனே இப்ப இப்பயா இப்ப இப்பயா இப்பயா சாமி பாடிப்பட்டி இருளாய் பால் பண்ண வெங்காய் வாய்ஸ் மற்றும் செவலை குரூப்ஸ் பாரவட்டி பயலுகடா. இது எதுக்கு எழுதுன? அப்ப அப்பனா அப்ப எதுவும் பொம்பளை அமையலையா? இப்ப இப்ப என்னடா சொல்ற? 501. நன்றி புத்ரு. எல்லாரும் இந்த நாடகம் என்னன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. என்ன நாடகம்? இந்த சிங்க வந்துருச்சுல. கே பாரவட்டி, ஏ பாண்டி, சந்திரா டிராக்டர், பி விஜய் பால் பண்ணை உரிமையாளர், சங்கீதா ரேடியோ சார்பாக கே பாரவட்டி 1001. இன்னொரு 1000 ரூபாய் வீட்டுல எடுத்துட்டு வா. அப்படி எடுத்துட்டு வா. சிங்க போனேன், எங்க அண்ணே போனேன். சூப்பர் சூப்பர். அன்புக்குரிய என் அருமை தாய் தந்தையர்களே, உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். பிள்ளைகளை படிக்க வை. ஐயாவுடைய பாடல் பாடுறது எனக்கு 100 பாட்டு தெரியும். நான் பாடுவேன். ஐயாவுடைய உண்மையான அருளை பெற்றவன் இந்த எம்கேஆர். யாரு சொல்றேன்? பசுமூர் சித்தர் உணா முத்துராமலிங்க தேவரை ஆப்பநாடு கண்டெடுத்த தங்க. இந்த பகுதியில் ஐயாவுடைய திருவருளை சிலையை வைத்தது முக்கிய தேவரையா. மறக்க முடியாது. ஆனால் இங்க இருக்க இந்த சிறுவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள்லாம் ஐயா எப்படி சித்தரானா, எப்படி ஏழை மக்கள் உதவி செய்தார், அதே போல கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அன்புறவுகளே, சும்மா முண்டையில படிக்காம இடியப்பம் மயிறு பாண்டா பயலுக மொட்டை மாடியில ஓய அம்மாட்ட சொல்லிட்டு போய் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறோம் செல்லன் நோண்டிக்கிட்டே பிட்டு படம் பார்த்துட்டு வர்றேன். இவங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்டு படிப்பு. தமிழகத்திலே இன்று அதிகமாக நன்றாக படிப்பது மாணவர்களா மாணவிகளான்னு சொல்லும் போது மாணவர் விடுங்க, மயிரை புடுங்க. மாணவிகள் தான் என் தாய்மார்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில ஆளுக்கு ஒரு வாட்டுக்கு அழைச்சி விட்டு அது கோமியத்தை குடிச்சு குடிங்க முயல்களா. பட் உப்பு கக்கிப்பானே, உப்பு கச்சா லேசா மண்டவெல்லாம் சேர்த்துக்க. போடா அறிவு சார் பாண்டா அத்தா காமிச்சால கொடூரமா. ஏய்
ஏப்பா முத்துராமலிங்க தேவரையா எப்படி படிச்சாருன்னா அவரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாலாம் பள்ளிக்கூடம் போகும்போது வாத்தியார் அடிப்பாருன்னு பயந்துட்டு போனாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் தன்னுடைய பேரை நிலைநாட்டி விட்டு சென்றார்கள் அவர்கள். இந்தா பாத்துக்கங்க போ, 3வது படிக்கிறீங்க இடியப்ப வைக்கிறீங்க. என்னத்தை செய்ய ஏய் பள்ளிக்கூடமும் கெட்டு போச்சுப்பா. எப்படின்னு கேளு. ஏய் பேசாம இருங்கடா. பள்ளிக்கூடம் ஏன் கெட்டு போச்சுன்னா வாத்தியாருக்கு பயந்துகிட்டு மாணவர் போனா. அந்த காலத்துல ஒரு டீச்சர் இப்படி வந்தாங்கன்னா நம்மெல்லாம் பெத்த தாய் மாதிரி வணக்கம் டீச்சர். இப்ப என்ன பண்றாங்கன்னா டீச்சரவே இது பண்றாங்க. டீச்சரே இவங்க நோங்குறேன். 6வது படிக்கிற டீச்சரை உள்ள வந்தவனே ஏய் அது யாழ்ப்பா இது ஓஆள்பா. டீச்சர் சமீபத்துல பேப்பரை பாக்குறேன் 12 படிக்கிற மாணவனை சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது சந்துக்குள்ள வச்சு வீட்டு என்ன டீச்சர் மண்டி போட்டு அடிச்சுச்சா? வீட்டு பாடம் எழுதல. இந்த தம்பி கொஞ்சம் வர்றியா? தொங்காசு பயல்கடா கப்புளிங்க பயல்கடா அடிச்சு விடுறா எல்லாத்தையும். ஏப்பா அது நாடகமா வேற என்னமாடா? ஐயா இங்க இருக்கிற என் அண்ணன் தம்பி அத்தனை வேற ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். தொங்காசுடா முண்டை. நான் அண்ணன் தம்பி இல்லையாடா? ரசிகர் பிரிச்சு பார்க்கவே மாட்டேன் உங்களை எல்லாம். ஏன்னா நானு உங்க கூட பிறந்தவன். என் கூட பிறந்தவன் தப்பு. உங்க கூட பிறந்தவன் நான் அண்ணன் தம்பி தான். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் ஜவராஜாக்காரன் கிடையாது. சிவகங்கை மாவட்டக்காரன். உங்களை மாதிரி வீரமறைந்த நிலத்திலே வாழ்ந்து வந்த அந்த எம்கே அப்படி சொல்லு சிங்க. அம்புட்டு ஏத்தி விட்டுட்டு 100 ரூபா தள்ளைய போ. அப்ப நாடுன்ற உசிலம்பட்டின்ற ஆந்திரான்ற 100 ரூபா இல்லையா? முத ஐயா பாட்டு பாட சொல்லிட்டு அகண்டு உக்காந்துட்டு ஒரு கப்புளிங்க என்ன ஓசியிலே சீமக்கல்ல படம் பார்த்துட்டு போறாள். போதும்பா இருப்பா. இது கதை தானே. சோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு தம்பி உங்களை தேடி சொல்றேன். திருந்த மாட்டாங்க. இதுல அந்த இடியப்ப வீடியோ பார்த்தாலாம் கைதுக்கு புழுன்னு இருக்காம எல்லாரும் பார்த்துட்டியா? அந்த இடியப்ப மட்டும் கிடையாது. எந்த வியாபாரி இந்த பாரவட்டிக்கு வரும்போது அந்த அப்படி சொல்லு சிங்க மீன் சமோசை இன்னும் கிளம்பு கருவாடு ஏலம் கேட்கலாம்ப்பா 100 ரூபா இருங்கப்பா. எந்த வியாபாரியா இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கேக்கா மீன் வாங்குறீங்களா? நல்ல மீன் கேட்க மாட்டேன். இங்க நான் அடிப்பேன். மீன் கொண்டாட்டி ஓய் புருஷன் ஏங்க மீனுக்காரன் வந்திருக்கேன் எடுப்போமா? இருடி மீன் முள்ளா இருக்கும் என்ன மீன் வச்சிருக்கானோ பேசி முடிவு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவன் போயிருவேன் செக்கானத்துக்கு. மீனோய் இடியப்பா அதே இடியாப்பா. வீட்டுல போய் அந்த பையன் அவங்க அம்மாட்ட போய் அழுது அவங்க அம்மா போடா நொப்பை முட்டுக்கா பையில காசு இருக்கான்னு எடுத்துட்டு வாடா. அவங்க அப்பன் சட்டி கிட்டிலாம் பிரட்டி காசை எடுத்துட்டு தூக்கு சட்டியை தூக்கிட்டு போவேன். இடியப்பம் போயிடுவானடா தேனியை தாண்டி இடியாப்பா. அப்புறம் எப்படி வியாபாரம் பார்ப்பாங்க? ஐஸ் நல்லா கவனிச்சு பாரு. 10-30 பிள்ளைய விளையாண்டுகிட்டு இருக்க. அங்கே போய் ஐஸுக்கு வண்டியை நிப்பாடிக்கிட்டு கத்த மாட்டேன். 10 கிழவிய உட்காந்துட்டு இருமிக்கிட்டே தாயம் விளையாடும். எங்கடி ஒரு 12 அடி தேவடியா ஒரு 2 எங்கடி ஒரு குச்சிக்காரி ஒரு முத்தாயம் வாடி அங்கன போய் அடிப்பாண்ட ஆறன ஐஸ் பாலை அந்த கிழவி அப்பா போறே அவனை விளக்க மாட்டே அடிக்கவா. வியாபாரம் செய்வது எல்லா தொழிலும் புனிதமானது. தமிழகத்திலே என் தமிழன் உழைத்து வாழக்கூடிய அத்தனை தொழிலும் புனிதமானது. நான் குறை சொல்லவில்லை. இடியாப்பம் இடியாப்பா பயலுகடா. என்ன
நீக்குறக்காரர் எது போராட்டம் பண்றாங்க என்னடா வட்டுறாங்க தப்பியலா என்ன சொல்றாங்க வேணா மதும் பழக்கம் இன்னைக்கு நம்ம எத்தனை வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் அடைஞ்சாலும் நான் எங்க ஐயா பாரதிராஜா எழுதுன கிழக்கு சீமை படமா எடுக்க போறேன் கதையாரவே கதையார தெரியாம தானே போயிருக்கேன் சரி இங்க வாவேன் இதுல என்ன வரவே மெதுவா வாங்கடா தெளிவா வா போய் குளிச்சுட்டு வரவா இருப்பா கே 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 அது பாறைவட்டி எம்எஸ் 2023 பால் பண்ணை தலைவர் சி ராஜா கண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 கே பாரபட்டி எம்எஸ் 2023 பால் பண்ணை தலைவர் சி ராஜா கண்ணன் அண்ணன் சார்பாக அவருடைய உண்மையான உறவுகள் சார்பாக 1001 இன்னொரு தடவை சொல்லணும்னா 1000 ரூபாய் போதும் இங்க நல்லா இருப்ப தங்க ஏய் கனி எதையும் கட் பண்ண கூடாது கட் பண்ணேன்னா கரண்ட் கால வெட்டியே வரும் அம்புட்டும் போட பாண்டா பயிலுடா பேண்டா கக்குசுடா வாடா இடியாப்பா வாடா ஐயா இன்னும் போற காலத்துல நாடக நடிகரா இருக்கட்டும் எந்த கலையில உள்ள ஆளுகளா இருக்கட்டும் கிராமத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டேன்னா காசை வாங்கிட்டு போலாம் இல்லைன்னா மசாலா சாமியம் கூட எவனும் வாங்க முடியாது இப்ப நான் என்ன சொல்றேன்னா எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் நீங்க இந்த பிறவில நோய் இல்லாம யார்கிட்டையும் கடன் பெறாம நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் நீங்க என்ன வேணா பேசுங்க என்னைய கூட விளக்கமாத்து அடிச்ச போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த எம்கேஆர் கோமாளி இருக்கிற நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அண்ணன் தம்பிகளா நீங்க நல்லா இருக்கணும் பேசு கிளியாப்பா தம்பி அப்புறம் கத்து ஒன்னே சொல்லிக்கிறவா அமைதியா இருப்பீங்களா மகளிர் சுய உதவி குழு மேடம் ஆம்பளை ஊரங்கிட்ட சீட்டு விளையாட்டுட்டு நீ லோனை வாங்கி வை 10 லட்சம் 20 லட்சம் வாங்கி வை லோனுக்காரன் வீட்டுக்கு வந்தா போய் வேலைக்கிற போய் படுத்துக்க இந்த வந்துட்டாடா பாண்டா பயலுகடா கொடூரமா உனக்கு ஒரு மடுவாவலடா இருக்கு டெல்லி கிருமாடு செத்து போகமாடா இதுல நான் கோமாளி ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க நான் கோமாளி உள்ள இருக்கிறது இந்த டான்ஸு பாவம் நகைச்சுவை நடிகை வைத்து போல அண்ணே நீயே படினே மொட்டனாக்கா வாலிமைப்பா தம்பி சாரு போச்சு வாலிமை நல்லா இருப்பா ஐயா இன்னர் ஏத்துங்கய்யா ஐயா இரு முத்துராணி எம் நேதாஜி பாண்டியம்மா முறுக்கு கம்பெனி சிக்கிட்டாண்டா முறுக்கு பயலுகடா அதிரச பாக்கெட்டா பூரா என் தம்பியேதான் தம்பி உடம்ப குறைச்சாத்தேன் டொங்காசு போட முடியும் இங்க வாடா எல்லாம் கடைசி வரைக்கும் தாய் நாக்கு போடுதேன் இங்க வா ஐயா வர்றான்டா கை தட்டலாம் அவன் தேன்டா என் தம்பி உண்மையிலே இப்படி இல்லாதவங்களுக்கு கள்ளங்கவலை இருக்காது என்ன நீ எந்த பிள்ளையும் விரும்புனா அடுத்தவன் நொட்டிட்டு போயிடுவேன்
இப்படி இருக்கவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ஓட முடியாது, களை வாங்க முடியாது, அங்கனே ஓடுவேன். 8 நாளைக்கு பிடிச்சி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வெதரை காணாமல் தேடிட்டு கிடப்பேன் லைட் எடுத்து. ஆனால் உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தி என்ன ஒரு அண்ணனா நினைத்து மேலே தூக்கி கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சா பாடுறா. வந்தாண்டா டிரைவர், இவன் பரவாயில்ல, என்னையே சாய்க்க தெரிஞ்சா நான் பெருமைப்படுறேன். பொம்பளையால் உரம் சேர்ந்து ஓம் சக்தி அத்தை தண்டி வண்டியை சாய்ச்சிட்டியே. போன வருஷம் வண்டியை சாய்ச்ச பச, இந்த வருஷம் எல்லா பொம்பளையும் சேர்த்து ட்ரெயினை சாய்ச்சிரு, ஏரோப்ளேன் சாய்ச்சிட்டாங்க. உண்மையிலே இப்போ நேற்று நடந்த அந்த விபத்துலாம் ஐயா யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுங்க. விமான விபத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு வாங்கடா போவோம், போய் எல்லாரும் மாலை ஓட்டு வருவோம், ஒரு பாட்டு பாடுவோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இருங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், சாமியார் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் என் அண்ணன் தம்பியெல்லாம் களிச்சேரி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் நான் படிக்கலாம் கிடையாது, 6இல் பாதி நின்றுவேன். நான் எப்பயுமே மேடையில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கோமாளிங்கயா. நான் படிக்கலை, களிச்சேரி கிராமத்துலேருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஏதோ எங்கள் அம்மா வளர்ந்த ஊரில் ஒரு ஆதரவற்ற இல்லத்தை வச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவளுக்கு கஞ்சி ஊற்றிட்டு வர்றேன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, சாமியெல்லாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன் சொல்கிறேன், நான் இந்த வெளிநாடு கூட போனால் கூட உனக்கு யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க எனக்கு கோடிக்கணக்கில் எங்கள் அண்ணன் தம்பி சொந்தக்காரர் இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, கறி மீன் எடுத்து சாப்பிடுங்க, பிள்ளை குட்டிகளுக்கு தீமண்டை வாங்கி கொடுங்க. எப்போ இந்த தண்ணியை மட்டும் குறைச்சிக்கோங்க சாமியெல்லாம். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குடிகாரன் இருந்து அவளை கேவலப்பட்டு வெக்கப்பட்டு திருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு மனுஷனாக வாழ்கிறேன், குடியை விட்டதுனால. எங்கள் அண்ணன் தம்பிகளா உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன், நீங்கள்லாம் குடிக்காதீங்க, நல்லா இருப்பிய. ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இல்லை இவன் வாலி மயிடா, இவன் வேற நெகத்தை கடிக்கிறாரடா. வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பிக்கு வேணா முன்னே குடிப்பழக்கம். நீ ஆடு மேய்க்கிறாள் தானா, 2 குட்டி கொடு. வாடிப்பட்டி ஆட்டு கீதாரி பத்தியா எங்க அண்ணன் வந்துருச்சு, நல்லா இருக்கணும். பி மூர்த்தி சாரவாக 501. அவங்க என்னடா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தம்பிய, என்ன சொல்றாங்க தெரியல, சும்மா கத்துறாங்க தம்பிய. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவிய உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவிய உள்ள தெருவில் வாடும். வேணா மது பழக்கம் எங்க அண்ணன் தம்பிக்கு, வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடலு கெட்டு கொடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. வயசு உள்ள என் தங்க ஏ ராசா என் கையா, 10 வயசு உள்ள என் தங்கோ ஏ ராசா செல்லம்பட்டி கோடாங்கி கையா. 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, இடியட் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா உடலும் கெட்டு கொடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. நூறு ரூபாய் இருந்தா
என் தங்கா என் ராஜா என் சாமி 100 ரூபாய் இருந்தா என் தங்கம் ஏ ராசா என் ஜாமி 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணாமதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே சாய் வாட்டா என்னத்த இங்க ஜானி தள்ளுதடா கே பாரபட்டி அருள்மகு 5 ஜடை பரஜி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட கே பாரபட்டி கிராமத்தில இங்க கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க வைஷ்ணவி சூப்பர் ஸ்டோர் சார்பாக உத்தப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த எங்க அண்ணன் சார்பாக எனக்கு நன்கொடை வழங்கி இந்த துண்டை இவ்வளவு நேரம் யோசிச்சாக்க இல்லை யோசிச்சியா வீட்டுக்கு கொண்டு வரலாம் பார்த்தியா அப்படி உசிலம்பட்டியிலேருந்து இப்போ எவன் கடை திறந்துருக்கேன் மணி 11 ப்ரோ இல்லை இந்த துண்டு எங்கனே கட்டில் கிடந்திருக்கு சரி நன்றி நன்றி பொன்னாடி போத்திய ரூம் பாய் மந்தையம்மன் திருக்கோவில் வையாசி திருவிழாவை முன்னிட்டு கே பாரப்பட்டி என் அன்பு கிராமத்தார்கள் இந்த மந்தையம்மனை கும்பிட்டு எல்லாரும் ஒருதாய் மக்கள் என்று பாசத்தோடு பக்தியோடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மந்தையம்மனை வணங்க ஆனால் இந்த மந்தையம்மன் அருள் நாங்களும் பெற்று செல்கிறோம் இந்த மண்ணுக்கு எங்கள் பாதமும் படட்டும் என்று வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு கே பாரபட்டி உறவுகள் ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் பக்கத்தூரோ உஜினம்பட்டியோ மதுரையோ செக்கானமோ கிடையாது வந்திருக்க ராஜவாட்டு அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் சரி ராஜவாட்டுத்தான் அவ்வளவு தூரம் வள்ளியாவது பக்கத்து ஊர் பொம்பளைய கூட்டு வருவான்னு நினைப்பியே வள்ளி சாதாரண கிடையாது ஆமா மன்னார்குடி அவன் கஞ்சியை ஊற்றி குடிக்க மாட்டேன் அது வாரு அந்த வீர தமிழச்சியை ஒரு கைதட்டலாம் மன்னார்குடியில இருந்து இங்க வந்திருக்கு தடுப்பூசியோட என் அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக மின்ன காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து நாடக உலகத்தில் நான் அதிகமாக சந்திச்சு நாடகம் ஆடினது 5000 மேடைக்கு மேலே ஒரு நாரதர் யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிற்பி தான் சூப்பர் சிங்கரில் பாடிக்கிட்டு இருக்கேங்க இப்போ முத்துச்சிற்பி எங்கேப்பா இருக்காரு தம்பி முத்துச்சிற்பி அப்பா எங்கே இருக்காரு அமெரிக்காவில் பாடிக்கிட்டாருன்னு எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி பிறந்த யோகம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூரில் பாடிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் இந்த தேனியை தாண்ட முடியலையாடா ஏன்னா ஏமே காலே தூதே மண்டி ஓடுறவன் நான் தான் எம்ஏ ஓகே எல்லாருமே நம்ம 5 பேரும் கண்ணு வட்டுறோம் எங்க இருந்தவனை காண விதி கிடையாது லவ்வர் போன வச்சுனே போய் மண்டி ஓடுறாங்க மண்டி ஓட்டுறானே வாங்க வண்டி ஓட்டு டேய் ஐயா வாலிங்க வைங்க நல்லா இருப்பியா பாட்டுக்கண்டே பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற மருதமணியை சிராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூத்துவத்தி என் தம்பி தான் படித்த ஒரு பட்டதாரி 16 வயசுலே வேஷம் போட்டு இன்னைக்கு எத்தனை நாடகம் ஆடினாருன்னு அவருக்கே தெரியாது
அந்த அளவுக்கு பேரும் புகழ் பெறக்கூடிய புதுக்கோட்டை ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டார். 6 மணிக்கு கலையரசு, 7 மணிக்கு முனியராசு, 8 மணிக்கு பொன்ராசு. உன்னே தாண்டா சொல்றேன் தம்பி, தம்பி நீர் காக்கா, உன் பக்கத்தில் இருக்க அந்த ஆந்தைய நம்பாதடா, உன் கன்னத்தை காரி விட்டு போயிடுவேன். என் அன்பு தம்பி, உண்மையிலேயே ஒரு பிள்ளை குணம் தம்பி மணிகண்டன். இந்த மேடையிலாம் இவனை ஏதாவது போட்டு சண்டை போடுற மாதிரி 2 பேரும் விளையாடுவான். அதெல்லாம் நினைப்பிய பாவம், அந்த தம்பியை போட்டு பெட்டிக்கார எம்கேஆர் வைகிறார் கிடையாது. இவன் உலகத்தில் எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரியணுன்றக்காகத்தே அவனை பேசுகிறேன். வாத்தியார் அடித்ததுனாலதான் மாணவர்கள் படித்து பெரியாள் ஆக முடியும். உங்கள் அண்ணே வந்து உன்னை சொல்ல சொல்ல தாண்டா இன்னைக்கு மணிகண்டனா உலகம் பூரா தெரியுது உன்னைய. ஐயா நீ நல்லா இரியா, நல்லா யார்கிட்ட வேணாலும் இரியான்ட்டே இப்போ ஒரு பொம்பளைகிட்ட இருக்கானாவே. லைனில் தான் கரண்ட் இல்லையாமல, நீ வேணா போஸ்ட் மரம் ஊன்றியா? பேசாமல் இருவேன். இவன் போய் எந்த பொம்பளையை தொடுவேன், ஓட முடியாது, ஏன்னா இழப்பு ஓவராக வரும். அப்படித்தான் புரிஞ்ச வந்து விரட்டியிருக்கேன், ஓடின முண்டை அதே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், கதவை போட்டுக்கிட்டு அடிச்சு. அப்புறம் இவன் சாதாரண கிடையாது, அடித்த சோறில் கதவை பிடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கக்கூசை கட்டி விட்டேன். அந்த கதவை வச்சாவே தம்பி சூப்பர், வேறு வழி இல்லைப்பா தம்பி. 6 மணி வந்தேன். அப்புறம் என்ன பியாச்சி டிரைவர் ஏன் சித்தப்பாய் என்னை ஏதாவது செருப்புட்டு கூட என்னை அடிவேன். நீ நீ அப்படியே என்னை அடிச்சா கூட மனசாரி, நீ குத்திக்கிட்டே இருக்க. என்ன குத்துற, ஓயாம குத்துற, கதையை சொல்லு கதையை சொல்லுனா ஒரு செக்ஸ் கதை சொல்லிட்டு போவா. இல்ல வெறப்பு தன்மை எப்படி? நாடுகள் சித்த மருத்துவ சாலை. என் அன்பு தம்பி மடு புகழ் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த செல்ல தம்பி டிஆர். பாப்பாய் ஒண்ணு கூட அண்ணன் தலையில இருந்து விட்டு போ. அம்புட்டு ஏய் விட்டு நீ 1 ரூபா இல்லையே. ஏய் போடுறா ஐயா பாட்ட பாடுறா. என் அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பு. ஐயா கொஞ்சம் வாலி வாங்கியா பாவம். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்க அண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசுமொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தலைவர்களும் எத்தனை பேரு, பசுமொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசுனிலே ஆசைகள் 7.
போட்டு அலையுதாங்கய்யா தங்கமே. போசு ஐயா தேவர் பாருங்க, இந்த நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க, அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, தேவர் ஐயா போசு தானுங்க. கைதட்டலாம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன் அடி நங்கு நங்குன்னு அடிப்பாப்ப நம்மால். கோயில்பட்டியை சேர்ந்த மண்டையில் மசுரில் ஆட்டாலும் உசிரை கொடுத்து அடிக்கக்கூடிய கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். வெறி கொண்டு வெதறதில் அடிச்சு வெறி கொண்டுட்டானாடா என்னமோ எலும்பு சூம்புனைய மாதிரி வாய்ச்சி பேர் வாங்க அடிக்கல, காலையில் வாரச்சிட்டு அடிக்கணும்னு. கேக்குதாப்பா கேக்குதாப்பா லட்டுதாப்பா சூப்புதாப்பான்னு. நீ உட்காரு பாப்பு, உட்காந்து கொஞ்சம் பிஸ்டிங் லாங் வை. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. அப்போ இன்னர் வை, இன்னர் அந்த சிங்கம் சூப்பர்யா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். சொல்றதுக்கு முன்னாடி மார்த்தாவணி உனையா பாரு தாட்டா அடிப்பு ஆல்ரவுண்டு பயலு கேட்டா. அண்ணே அண்ணே ஏதாவது இருந்தா தப்பாட்டங்க பாட்டு அடிச்சு உடனே தப்பு அடிப்பியானே, தப்பா அடிப்பேன்.
பிரிச்சு எடுத்துட்டாங்க. முளப்பாரியை தண்ணியில் அமுக்குனாலும் திருப்பி எடுத்து வச்சு அடிப்பாங்க போலதான். பிரிச்சுட்டாண்டா சிங்கம். என்ன தம்பரா சம்பளத்துக்கு எத்தனை அடி அடிச்சா பாரு. இவன் தாண்டா சம்பளத்தை எதிர்பார்க்காத தர்மாஸ்பத்திரி பையன். சம்பளம்ல பயலுகடா அடி ஒவ்வொரு பிட்டுத்தேன். செய்தி வீடி பயலுகடா கணேஷ் பயில உருட்டுற பயலுகடா அடிச்சு விடு. பாப்பு நீ என்ன செய்ய போற? ஆட்டம் பாட்டம் விரும்புறான்னா உச்சிரமட்டில் போய் ஆடலம் பல்லக்காரில் கூட்டு வருவா. இது இன்னுமே தானே. இப்பதானே ஓசு வந்திருக்கு. டைட் பண்ண கப்ளிங் வேணும்ல. திறமையான ஒரு தாள கலைஞர், பெருங்கொண்ட கோயில் பூஜாரி. நல்லா இருக்கண்ணா. இதை வச்சு என்ன பண்ற? யார் பாட்டுக்கு? ஓம் பாட்டுக்கு போய் அடிச்சு விட்டு வருவியா? நான் பாடுற பாட்டுக்கு வாஜி என் புத்துரு, என் அன்பா, என் கெளுத்தி. ஏய் பூதி விடாகிற அன்பனை. நான் பாடுற பாட்டு தாளம் போடு. இதை எங்க வைக்கிற? ரெண்டு கையிலும் பிடி. ரெடியா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அவ அம்மாவுக்கு பின்னாடி போச்சு. போடு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி. என்ன செல்ல குட்டி நக்குன குட்டி. ஏய் தாளம் முடிச்சுன்னா டொயின் டொயின்னு சோத்து புள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க. வேற பாட்டு பாரு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. என்னத்த பண்ண காத்திருக்கானோ? ஏ பேரா பேரா அந்த தடியடு. தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா கவட்டுக்குள்ள நோத்தா. இது வேற மாதிரி பாட்டு பாரு. நீ பயப்படாத சண்முகம். எல்லாமே இந்த மக்களை சிரிக்க வைக்கத்தேன். நீ கரெக்டா போடணும். இன்னொரு தடவை கிண்ணி கிண்ணின்னா உன் கிண்ணி இறக்கி போடுவேன். கரெக்டா போடு. ஏதோ மோகம் நல்லா இருக்கு. ஏதோ தாகம். ரெடி கேமரா. நேத்து வர நினைக்கல. ஏப்பா நீ கொடுத்தாலும் கொடுத்துருவேன். நல்லா இருப்ப நண்பா. சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா நண்பனுக்கு வயசு ஒரு காரணம் இல்லை. வயசு முதிர்ந்தாலும் உழைப்பை நம்பி வாழக்கூடிய தமிழகத்தில் உள்ள என்னுடைய தந்தைகள் அத்தனை பேரும் தந்தைகள் தான். வாழ்த்து. நான் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருப்பான். என்ன என் தம்பி சட்டியை கிளப்பிட்டேன். என்னப்பா டேய் வாடா. டேய் பிள்ளை சூப்பர் பிள்ளோட அடிப்புக்கு நல்லா இருக்கும் வாடா. என் தம்பி போயிட்டானே கிளம்பிட்டானே. நீர் கசிவா? அப்ப கசி விட்டுருவேன். ஆடல் அரசி சூப்பர் புள்ள ப்ரோ. கப்புலிங்கி பயலுகடா. ஆனா ஆளு ஆனா செக்கச்சேவேன்னு இருப்பா. ஆனா தொட முடியாது. புரிஞ்சு அறுவல் எடுத்து விரட்டுறாரா? பீதி பேம்பஸா. ஏய் செல்லமுட்டி கோடாங்கி நீ ஒரு மாதிரியா நோங்குறியே. போய் சுடுகாட்ட நொம்பத்தாவை போட்டாடி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி. மழை வரட்டும் அதுக்கு தான் நாடகம். புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காவை. தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரக்கூடிய காளை. சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த பூமிக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமையான காளை. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஐயனாருடைய காளை. அந்த காளையை அடக்கிய தீர்வம் என்று வள வரக்கூடிய வீரர்கள் சிவனுடைய கால்களை தொட்டு வீரமிருந்த இந்த மண்ணை கும்பிட்டு முத்தமிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறப்பான காளை. இந்த காளைக்கும் வீரருக்கு இடையே உள்ள புதுக்கோட்டை இந்த நாட்டு பசுமாடு கப்ளிங் தர்மா. மாடு சுத்துதுப்பா, மாடு சுத்துதே. லாஸ்ட் பார் 2 மினிட். யாரா? எனது அன்பு அண்ணன்
மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்துல வெளியே வர காத்து கொண்டிருக்கார். ஒளிவொலி சங்கீதா ரேடியோஸ் கே பாரபட்டி உரிமை ஈசன் சங்கீதா அண்ணே போதும் 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 ஏனே சூப்பர் மைஜட்னே சங்கீதா ஆடியோஸ் கே பாரபட்டி உரிமை ஈசன் கொட்டை அமைப்பு பழனிசாமி மகாலிங்கம் ஒரு அருமையான அமைப்பு கொட்டக அமைப்பு பரவாயில்ல வாழ்த்துக்கள் அண்ணே. நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் விழா கமிட்டியாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கே பாரபட்டி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் நாடக நடக்கிற இடத்துல நாங்க மகிழ்ச்சி படுத்தினாலும் மற்ற நேரங்கள் நீங்க சோர்வா மன உளைச்சலா இருக்கும் போது யூடியூப்ல நாடக கலையை பார்த்து நீங்க சிரிக்க வைப்பதற்கு காரணம் யாருன்னா யூடியூப் சேனல் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழே கொடும்பலூர் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி விவசாய குடும்பத்திலே பிறந்து எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் எங்க அண்ணன் தம்பிகளுக்கு நிறைய வேலை வெட்டி இருக்கும். போயிட்டு அந்த இன்னொருத்தையும் பொண்டாட்டியும் அந்த சூம்பக்கால் பெண்டு வந்த காலு கண்ணு மருதமணியை கூப்பிட்டு வாரேன். இல்லைங்க போறேன். எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் குண்ட ரதா அண்ணே எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் குண்ட ரதா அண்ணே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் முக்கிய வழியணும். நீங்க எல்லோருமே நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இந்த சாமியோட அருளோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை சாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பில் இல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம்.
நீ உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். வணக்கம். பலமுறை சொன்னேன். ஹலோ ஒச்சு வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம். என் வாயில சொல்ல மாட்டீங்களோ? சூச்சோமா வச்சுக்கிறீங்களா? ஒழுக்கமா இருந்துக்குங்க. ஒழுக்கமா இருந்துக்குங்க. அண்ணே வந்தமா ஆடுத்த படமா தாக்கல உள்ள விட்டமான்னு இருக்கணும். ஆரம்பிச்சிடும். என்ன கடவுள் என்ன ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனா? என்ன வேணா சொல்லுங்க. மேலே எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. ஹலோ ஹலோ கண்டடி கைவதா கடிச்சு கொண்டேனடி. ஓடி போறேனடி ஒண்ண ஒரு தடவை பார்த்ததில்லை. போறேனடி ஒண்ண காணாத பொழுது கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. நம்ம 2 பேரும் சரிக்கு விடலாமா பிரியா? நான் ஒன்னு ஆடுறேன் அது ஒரு மாதிரி போகுது. நந்தினி பழக்கமில்லை பாலா திருடா அடேடி பாக்கற நேரத்திலே உன்னை பார்த்து ரசிப்பேனடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே கற்கண்டு நீ கையில் வந்தா அடிச்சு துப்பேனடி. போடா சரி சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வாரமா அப்படியா? ஓரட்ட ஜெடு கூப்பிடுது முத்தம்மா ஓம் பின்னால நான் முத்தம்மா ஓரட்ட ஜெடு கூப்பிடுது முத்தம்மா
இல்லைண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? நீ எல்லாம் ஒரு அண்ணன், அப்புறம் அவர் குர்ரா குர்ரா கொடுக்க வேண்டியதானே? ஏதோ கொடுக்க சொல்ற? அதை கொடுத்து நான் என்ன பண்றது? அப்ப அது எங்க இருக்குமா? மருதக்கார பத்திரம் எனக்கு கேட்கணும். வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காமத்தான் போறீங்கள் ராசா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பா அண்ணே அப்படியே இருக்கட்டுண்ணே, எதையும் காலை என் சம்பளத்தில் 200 கொடுத்துருப்பேன். சிரிக்க மாட்டீங்களா? என் வீட்டுக்கார வந்து உட்காந்து நாடகம் பார்க்குதா? ஆமா. எவனோ பில்லி சோனியம் வச்சுட்டான் மிருதங்காருக்கு. வணக்கண்டா புள்ள. கொடூரமா சீம்பால்ல இருந்து வணக்கம்டா புள்ள. சிமுண்டு முடடா கொடூரமா வாண்டா காங்கிரட் அங்கே கேக்குது. என்ன மான ஏன் மான கல்லூத்து ஈச்சம்பட்டி ராஜா மகன் ஆர் ஜெயச்சந்திரன் அவர்களின் மகன் சே பாண்டீஸ்வரன் சே சிவபாண்டியன் அன்பாலயத்துக்காக நன்கொடை 600. கள்ளிச்சேரி காளிமுனியன்
என் ஜாமி கிட்ட ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்காரு, அது நடைபெறும், நடக்கும். ஏலே நீ டீ வாங்குறதுக்கு தாண்டா போடா, உன்னை வச்சு தானே அந்த ஊர் ரோட்டை பூரா மட்டப்படுத்தணும், போடா போடா தம்பி. உனக்கு அடுத்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னா உனக்கா நான் டெல்லியில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன். ஏன் தம்பி தான் அப்புறம் என்ன உனக்கு சொல்ற? ஏன்னா அண்ணன் தம்பியெல்லாம் சிரிக்கிறியே, ஏன் சிரிக்கிறிய? இன்னைக்கு ஆம்பளை பெருத்து போனால் பொம்பளை கிடைக்கல, ஊர் ஊரா வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, குமரி பிள்ளைய கிடைக்கல. இப்படி பிள்ளை கிடைச்சாலும் நோங்கும் போது அறுவாள் தூக்கிட்டு வரட்டுறாங்க. இது பரவாயில்லடா, அலறு கோயிலில் தண்ணி பிச்சு எடுக்கிற மாதிரி நங்கு நங்குறதுடாலடா. வாங்கத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பெரியப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் பெரியப்பான்னா உனக்கு வைக்கிறேன் பெரிய ஆப்பா. என்ன ஆப்பு வைக்க போற? ஏதா உன் கிளியா சட்டி நல்லா இருக்கா? இருக்கு இருக்கு, பத்திரமா இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு திரிய போட்டு அடிச்சு விடுறேன். வேணாம் வேணாம், திரிய ஊத்தி நான் நெய்யை வச்சு அடைச்சு பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு. நீ நெய்யை வச்சு அடைத்தா நான் கையை வச்சு லேசா கிண்டி விடுறேன். அப்புறம் வாய்க்குள்ள சூடு வச்சு புடியே பாத்துக்க. நீ வாயை பிடிச்சி சூப்பு வச்சுன்னா நான் உன்னை சூம்ப விட்டு போயிடுவேன். என்ன சொல்ற? மூச்சி முகரை பாருங்க, முகரை என்ன சொல்லுங்க அம்மா? அண்ணா பாண்டா பயலுக உன் கப்பலிங்க பத்திரம்டா. கொடூரமா 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 மண்டி ஓட்டு என்ன பண்ண போறீங்க? நாக் பயலுகடா. அண்ணா அதை சொல்ல பாப்பா. ஐயோ, நல்லா இருந்த உன்னையும் யாரோ கெடுத்து விட்டாங்க. பிள்ளைய வீட்டுல நல்லா இட்லியை கொடுத்து வழங்க, உளுந்த உடையோட சொன்னையா. யார் பிள்ளைக்கு? என் தம்பி பாண்டா அப்படித்தான் பேசுவேன். தயவு செஞ்சு வாயை மட்டும் இப்படி வைக்காம நின்று ஒழுங்கா பேசு. இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கு, யாரா மல்லாக்க படுத்து கிடக்காம அவனை கிளச்சு கொண்டு போய் தண்ணியில் அமுக்கடா அந்த செல்லத்தை. இடம் ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு பிள்ளைக்கு தூக்கம் வந்துருச்சு போல. இவ்வளவு கூட்டமும் உட்கார்ந்து இருக்குன்னா எனக்கு மருதமணிக்காக அல்ல, உங்க 2 பேருக்காக தான். இல்லதாய் உன் செவரொட்டிக்காக. ஐயோ, வயசு பிள்ளைலாம் சும்மா இருக்கு, அவருக்கு என்ன வயசு? எல்லாரும் சொல்லுவிய என்ன எம்கேஆர் செவரொட்டின்றாரே என்னன்னு. ஆடை உரிக்கும் போது செவரொட்டிய சட்டார்னு அடிப்பது செவத்தலை, அதே மாதிரி ஓ ரொட்டிய செவத்துல வச்சதே அடிப்பாங்க. எந்த ரொட்டிய? கேப்ப ரொட்டிய பேக்கிறேன். நான் என்ன செய்வேன்? யாராவது கையை தட்டினீங்க குரலை பிடிச்சு கடிச்சு விடுவேன். அப்ப கை தட்டு என்பது தவறு, கை அடிப்பு என்பது உண்மை. இடியாப்பா, தேங்காய் பால், சூப்பர். விடிய விடிய ஒன்னைய போட்டு என்னையா பண்ண போற? விடிய விடிய ஒன்னைய போட்ட ஆப்பம். ஏய், நீ மண்ட வரைக்கும் கையில புளியங்க வச்சிருக்குமா? வர முடியும் மொத்தா பருத்தி போ. கை தட்டா. எல்லாம் சரிதான், பொம்பளை பிள்ளை கட்டுற உள்பாவடை கட்டு வந்திருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நாங்க கட்டுற கையில எடுத்து போட்டுக்கிறிய, புரிஞ்சன் டவுசர் எடுத்து போட்டுக்கிற, பேண்ட் எடுத்து போட்டுக்கிற. ஏய், நாங்க உள்ளுக்குள்ளதான் போடுற இந்த மாதிரி வெளியில வந்திருக்கிறோம். ஆனா உன் பேண்ட் எடுத்து போடும் போதே எனக்கு நீர் கசிவே ஏற்படும். ஏங்க, சரியா தானே இருந்துச்சு சைஸ்? குளிச்சா தானே கத்தால வட வருது. நீ அப்படிதான் சொல்ற, கடைசியில் அதே தான் மோந்து பார்த்துட்டே கிடக்குறேன். ஏ வாடா தங்க, நீ என்ன பேசி என்னடா நல்லாடுறா பேசுறா, எது வேணாலும் வாடா. கேட்கலையா? அதுக்கு தான் நான் கேட்கலேன்னு. ஆமா, நானும் கேட்கல. ஏன்னா இவ ஊரா உட்கார்ந்து இருக்குது, இன்னைக்கு இருக்கவே மாட்டேன். எங்க அண்ணன் மருதமணிக்கா, மருதமணி பயலுகடா, கொடூரமா மருதமணி பயலுகடா. அவனுக்கு டவர் கிடைக்கலடா. ஏய், இவ்வளவு பக்கத்துல நின்று பேசுற எனக்கு புரிய மாட்டேங்குதியா? ஏன் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, ஏன் போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயிடாண்டி. இங்க வா. ஏய், இந்தாயா. ஏய், என்னையா கங்கார ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? இல்ல, கோழி வாட்டும் போது இப்படித்தான் விடச்சுக்கிறான். அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. போடுறா கொடூரமா மருதமணி எம்ஜிஆர் பயலுடா. என்ன கோலம் அது? 2 பேரும் ஆடுனீங்களே, என்ன டான்ஸ்? செக்கானத்துல செத்து போனா காக்கா மாதிரி இருக்கேன். யாரா அவன் ஆடுறது